ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பால் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். பேக்கெட் பாலுக்கும் நேரடியாக பால்காரங்கிட்ட வாங்குகிற பாலுக்கும் என்ன வித்தியாசம்? பேக்கெட்டில் வர பால் கூட மாடுகிட்ட இருந்து தான் வருது. அப்புறம் எப்படி இந்த வித்தியாசம்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த பெரிய பால் கம்பெனிஸ் மாடு எதுவும் சொந்தமாக வச்சுக்கிறது இல்லை. இவங்க சின்ன சின்ன பால்காரங்க கிட்ட இருந்து தான் பால் வாங்கி அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ், ஹோமோஜினைஸ் அண்ட் பாஸ்டரைஸ் பண்ணி நமக்கு தராங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க்னா இந்த அளவு பாலில் இவ்வளோ தான் கொழுப்பு இருக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கு மேலேயோ கீழேயோ இல்லாமல் பார்த்துக்கிற ஒரு ப்ராசஸ். ஹோமோஜினைஸ்னா பாலில் இருக்கிற கொழுப்பை இன்னும் சின்ன சின்னதாக உடைச்சி பாலை இன்னும் கிரீமியாகவும் வெள்ளையாகவும் ஆக்குது. டீ போடுறதுக்கு இந்த பால் ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்டரைஸ்டு மில்க்னா பாலை செம்ம ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணி அதில் இருக்கிற கிருமிகளை அழிக்குது. சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். மாட்டுக்காரங்கிட்ட இருந்து வாங்குகிற பாலில் இது எதுவுமே நிர்ணயிக்கப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக மாடுகிட்ட இருந்து வருது. இதனால் மாட்டுக்காரங்கிட்ட இருந்து வாங்குகிற பால் குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பேக்கெட் பாலில் என்ன அளவு கொழுப்பு இருக்குன்னு நமக்கு ஃபிக்ஸ் ஆகி வருது. கிருமிகள் எதுவும் இல்லைன்னு தைரியமாக இருக்கலாம். பால்காரங்கிட்ட இருந்து வாங்குகிற பால் கொழுப்பு அளவு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் எப்படியும் ஹீட் பண்ணி தான் குடிக்க போகிறீங்க. ஸோ கிருமிகள் பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் இது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த பாலை காய்ச்சும் போது அதோட கொழுப்பு மேலே வந்து அது எல்லோ கலரில் தெரியும். சில பால் கம்பெனிஸ் இதையே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பால் ஹோமோஜினைஸ் பண்ணாமல் தரனால காய்ச்சும் போது கொழுப்பு மேலே வரும். இதுதான் சுத்தமான பால்னு ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. மற்ற பாலுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வெறும் இது ஹோமோஜினைஸ் பண்ணாத பால். யூஸ்வலாக வர பால் பேக்கெட் எல்லாமே ஹோமோஜினைஸ்ட் பால். எல்லா பிராண்ட் பால்லையும் கலர் வித்தியாசங்களோட அர்த்தம் என்ன? இப்போ ப்ளூ கலர் பேக்கெட் பார்த்தீங்கன்னா அதில் கொழுப்பு 3 கிராம், புரோட்டீன் 3.2 கிராம் அண்ட் எனர்ஜி 60 கேலோரிஸ். இதை சின்ன வயசில் இருக்கிறவங்க, அதாவது 20லேருந்து 40 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பேக்கெட். இதில் கொழுப்பு 4.5 கிராம் இருக்கும். புரோட்டீன்ஸ் அதே 3.2 கிராம். எனர்ஜி 74 கேலோரிஸ். இந்த கலர் பால் குழந்தைகளுக்கும் 20 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேக்கெட். இதில் கொழுப்பு 6 கிராம் இருக்குது. புரோட்டீன்ஸ் 3.4 கிராம் இருக்குது. எனர்ஜி 90 கேலோரிஸ். இது யூஸ்வலாக யாரும் குடிக்கக்கூடாது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க குடிக்கலாம். நிறைய எனர்ஜி தேவைப்படுறவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்ஸும் மற்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கலர் பால் பேக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிங்க் கலர் பேக்கெட். இதில் கொழுப்பு 1.5 கிராம், கார்போஹைட்ரேட்ஸ் 4.9 கிராம், புரோட்டீன்ஸ் 3.4 கிராம். இதோட எனர்ஜி வேல்யூ 48 கேலோரிஸ். டயட்டில் இருக்கிறவங்க, உடல் எடை கம்மி பண்ண நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். A1 மில்க்குக்கும் A2 மில்க்குக்கும் என்ன வித்தியாசம்? இது பாலோட புரோட்டீனில் இருக்கிற வித்தியாசங்கள் வச்சு நிர்ணயிக்கப்படுது. A2 தான் நல்லதுன்னு சில ரிசர்ச்கள் சொல்லுது. அண்ட் A1னால சில நோய்கள் வரலாம்னு சில ரிசர்ச் சொல்லுது. ஆனால் நம்ம நாட்டில் வர மாடுகள் எல்லாமே A2 மில்க் தான் தரும். அதனால் நீங்கள் இந்த A1 A2ன்னு மண்டையை குழப்பிக்காம எல்லா பாலையும் குடிக்கலாம். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா என்ன? பாலில் மெயினாக இருக்கிற கார்போஹைட்ரேட் லாக்டோஸ். இதை டைஜஸ்ட் பண்ண தேவையான என்சைம் நம்ம உடம்புக்குள்ளே நார்மலாக இருக்கும். அதனால் நம்ம பாலை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சிலருக்கு இந்த என்சைம் இல்லாமல் இருக்கும். இதனால் பாலை இவங்களே ஜீரணிக்க முடியாமல் வயிறு வலி அண்ட் எக்ஸஸ் கேஸ் வரலாம். பால் மட்டும் இல்லை, பாலில் இருந்து தயாரிக்கிற பொருட்கள் கூட இவங்களால ஜீரணிக்க முடியாது. ஸோ இவங்க பால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க.